இந்த மாதிரி அடம் பிடிக்கிற ஒரு கஸ்டமரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இந்த கஸ்டமர் கோரை மேட் பாக்ஸ் வேணும்னு தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க. நானுமே மேனுஃபேக்சர்ட்ட ரேட்லாம் பேசிவிட்டு அவங்கக்கிட்ட என்னங்கிறது சொல்லியிருந்தேன். பட் அவங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸு, ஆனால் நீங்கள் சொன்ன ப்ரைஸ்க்கு இல்லை, இதை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் மேனுஃபேக்சர்ட்ட பேசி பார்த்துட்டு இல்லைங்க அந்த ரேட்டுக்கு இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போவே தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ரேட்டு, தீபாவளிக்கு அப்புறமா ஒரு ரேட்டுன்னு தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நானுமே கஸ்டமர் கிட்ட மேம் நீங்கள் சொன்ன ப்ரைஸ்க்கு கிடைக்காது மேம், மேனுஃபேக்சர் கிட்ட பேசியாச்சு. ஸோ நீங்கள் முன்னாடி எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே கூட பேசி பாருங்கள், அங்கே இதை விட சீப்பாக கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி எனக்கு கால் பண்ணவங்க, இல்லை மேம் எனக்கு நீங்கள் தான் இந்த ஆர்டரை வந்து முடிச்சு கொடுக்கணும், ப்ரைஸ் வந்து நீங்கள் சொன்ன ப்ரைஸ்னாலுமே ஓகே, எனக்கு இதை விட கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானுமே ட்ரை பண்ணுறேன் மேம், ஆனால் இதை விட கம்மியாக பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதே ப்ரைஸ் கூட ஓகே தான், ஆனால் நீங்கள் தான் எனக்கு இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. டேஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது 2 நாள் தான் இருந்தது டெலிவரி டேட்டுக்கு. ஸோ நானுமே டவுட்டில் தான் சொல்லியிருந்தேன், மேம் முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி. எனக்கு அதெல்லாம் தெரியாது மேம், நீங்கள் எப்படியாவது இதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே மேனுஃபேக்சர் கிட்ட அன்டைம்லலாம் பேசி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி எப்படியோ வர வச்சு அவங்களுக்கு டைமுக்கு டெலிவரியும் பண்ணியாச்சுங்க. இந்த பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கெட் டுகெதருக்கு வர கெஸ்ட்டுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வர குட்டீஸ்க்கு கொடுக்குறதுக்கு நம்மளோட பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட்டும் கேட்டிருந்தாங்க. எல்லாமே ஒரு வழியாக பேக் பண்ணி அனுப்பியாச்சு.